இன்று பாடல் குழுவினர் சிறப்பாக இந்த நாளிலே பாடல் பாடி திருப்பலிக்கு மெருகூட்டி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பாடல் குழுவினருக்கு கரவொலி எழுப்பி நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். மேலுமாக இன்று நாளில் திருப்பலி சிறப்பித்த நம்முடைய அற்புத குழந்தையை சிற்றாலய அனைத்து இறை மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். விழா கமிட்டி உறுப்பினர்கள், பாடக்குழுவினர், மறைக்கல்வி ஆசிரியர்கள், குழந்தைகள், அற்புத குழந்தை இயேசு ஆலய இறை மக்கள், பங்கு இறை மக்கள், இடைவிடா சகாய அன்னை சிற்றாலய இறை மக்கள், உபகாரிகள், மேலும் இன்று திருப்பலி நேரடியாகவோ அல்லது ஏஜே யூடியூப் வாயிலாகவோ கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களை நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் சவுண்டாக இருந்தது, நான் பேசுகிறது சைலண்ட் ஆகிட்டீங்க. என்ன காரணம் தெரியல. மரிய வாழ்க. இந்த நன்னாளில் நமது ஊராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சபையின் வெள்ளி விழா முன்னிட்டு நமது சபைக்கு வருகை தந்திருக்கும் மறை மாவட்ட ஆயர் ஐயா அவர்களை, பங்கு தந்தைகளையும் அருள் தந்தை அவர்களையும், இந்த ஆலயத்தின் பாதிரியார் அனைவரையும் ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற முறையில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். வரும்போது பார்த்தோம், ஜனங்க முகத்தை பார்க்குறோம். 25வது வருஷம் இந்த சபை இந்த பகுதியில், ஏன்னா இந்த நம்ம அந்த பக்கம் ஒரு 10 வருஷமாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் பஸ்ஸு ஒத்தடி பாதை தான், பைக் இருக்காது, ஆட்டோவில் வரலாம், அவ்வளோதான். அதிகபட்சம் ஆட்டோ தான், கார்லாம் கூட பார்க்க முடியாது. அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையை ஏற்படுத்தி அன்றைக்கி இருந்த சவால்கள்லாம் வேறு. நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துகிற நோக்கத்தில் சில ஊழியத்துக்கு நம்ம போனால் கூட நம்மளுக்கு நிறைய இடையூறுகள் அவ்வளோ இருந்தது அந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த டைமில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையை ஏற்படுத்தி அது இவ்வளோ விசுவாசிகளை உருவாக்கி 25வது வருஷம் கொண்டாடுறாங்கனாக்கா அது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம்தான். அது அனைவருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் என்னை பார்ப்பாங்க, அழைப்பு கொடுப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் இங்கே வர முடியாமல் போயிடும். அது என்ன காரணன்றது சரி மருத்துவம் வேறு எங்கன்னா போயிட்டு இதுவாகிடும். ஆனால் இன்றைக்கி கரெக்டாக அந்த 25வது வருஷம் நம்ம வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவரை உருவாக்கி கொடுத்துருக்காரு நமக்கு. அது காரணம் குழந்தைனா எல்லாருக்கும் பிடிக்கும். இயேசுவே குழந்தை வந்தால் பிடிக்காம போயிடும். இன்றைக்கி தான் அந்த பேரே எனக்கு பதிச்சு. இவ்வளோ நாளாக நம்ம என்ன நினச்சிருப்போம், ஒரு ஆர்சி சர்ச்சு அப்படி தானே, எங்களுக்கெல்லாம் அப்படி தானே புரிஞ்சிடணும். உள்ளாரத்தை நம்ம பெருசாக போக மாட்டோம். இப்போ நம்ம நிறைய இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ வாரத்தில் ஒரு சபை இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடுறோம். கிறிஸ்துவ சபையில் நிகழ்ச்சிக்கு வாரத்தில் ஒரு நாளாச்சு போயிடுறோம். அதை இப்போ நம்ம படிக்கிறோம், காது கொடுத்து கேட்குறோம். அதனால் நிறைய விஷயம் தெரியுது நமக்கு. அப்போ தான் இவ்வளோ நாள் இங்கே வராமல் போகிறது எவ்வளோ பேர் தவறுன்னு இன்றைக்கி உணர்றோம். நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உள்ளவும் இருக்காங்க, வெளியும் நம்மளோட ஜனங்க இருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியாக ஒரு சபையை உருவாக்கி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னும் போது இவ்வளோ நாள் நம்ம வந்திருக்கலாம். வந்ததான் யாருக்கு நல்லது? எனக்கு தான் நல்லது. ஆசீர்வாதம் எனக்கு தானே. அதனால் வர போய்ட்டு அது வருத்தப்படுறோம். இனி வரும் காலங்களில் நம்ம சபையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் உங்களுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். நான் வரும்போது ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தேன். நம்ம ஊர் நான் தலைவராக பதவி 5 வருஷம் முடியும் போது, நான் முதல்ல தலைவராக வரும்போது நான் பதவி பிரமாணம் பண்ணும்போது நான் மனசில் நினச்சது என்னென்னா, நம்ம ஊரில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. ஜனங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் மற்ற விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அது வேறு. ஒரு சண்டை ஒரு சமாதானம் எல்லாம் ஊர் இருக்கக்கூடாது நம்ம நினச்சோம். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இருக்குதுங்களா? அது காரணம் என்னென்னா, இங்கே நடக்கிற ஒரு கிறிஸ்துவ சபையில் இந்துவாகிய நானும் இஸ்லாமியர்களும் நம்ம சகோதரர்களும் ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு உட்காந்துருக்காங்கன்னும் போது அதெல்லாம் ஒரு சாட்சி தான். இந்த மாதிரி சண்டைகளும் கிடையாது,
பொதுமக்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் இந்த மாதிரி நம்ம ஐயாக்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு சமாதானத்தை பற்றி பேசுகிறாங்க, நிறைய பேர் சபைக்கு வரவங்களும் ஒழுக்கத்தோடு நடத்துகிறாங்க. சர்ச்சே நம்ம ஊரில் வந்து ஒரு 30-40 சர்ச் இருக்குது. அதுதான் காரணம், மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அதுதான் ஒரு காரணம். குன்றத்தூர்லேயே வந்து மசூதி ஒரு மசூதி தான் இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் 4 மசூதி இருக்குது. எந்தெந்த ஊரில் வந்து ஆலயங்கள் ஓங்கி வளர்ந்துருக்குதோ, எந்தெந்த ஊரில் ஆலயங்களோட ஒளிகள் மக்களுக்கு கேட்குதோ அந்த ஊரில் சமாதானம் இருக்குன்னு சொல்லி அது கடவுளோட வாக்கு. அது அதே மாதிரி நம்ம ஊரில் சபைகளும் 40க்கும் மேற்பட்ட சபைகள், இஸ்லாமிய மசூதிகளும் 4க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மசூதிகள், மதராசா பள்ளிகள், ஆலயங்களும் அவ்வளோ இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இது வந்து ஒரு புண்ணிய பூமி மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுது. நமக்கு நம்ம ஊரோட அருமை தெரியாது, பக்கத்து ஊருக்கார் சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்குறோம். அதுதான் காரணம். நம்ம ஊர் மக்கள்லாம் செழிப்பாக இருக்காங்க, அது உண்மை தானே. இது நம்ம ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கு. வெளியே எங்கெங்கேருந்து வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து வந்து நம்ம ஊரில் செட்டில் ஆனாலும் எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அது காரணம் வந்து நம்ம இறைவனோட ஆசீர்வாதம் தான். இனி வரும் காலங்களில் இதே நிலைமை நம்ம எடுத்துகிட்டு போவோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஊரை இதே சமாதானத்தோடு எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி சபைகள் எங்கெங்கே உருவாகுதோ அங்கே போய் நம்ம முதலாளாக நின்று நம்மளால் முடிஞ்ச கைகரித்தை நான் செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இது இன்னொரு ஐயா கிட்ட கூட சொல்லிடுறேன், அவர் நம்பிக்கை இன்னொரு ஆலையை கூட கட்டட்டும், அது நம்ம துணையாக தான் நிற்போம். ஆட்சி கட்டமாக சொன்னேன், எல்லாம் வந்தாங்க, அனுமதி கடிதம் ஒன்று கொடுங்கன்னு கேட்டாங்க. கடவுளுக்கு எதுக்கு அனுமதி கடிதம், நீங்கள் பண்ணுங்கள், நான் கடிதம் எதுக்குன்னு கேட்டேன். இல்லை ப்ரொசீஜராக பண்ணிடலாம், நம்ம ஆயர்கிட்ட போயிட்டு அனுமதி கேட்கணும், அதனால் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி கொடுத்தோம். ஆனால் என்னோட என்னன்னா, இந்த ஆட்சி வெளியே கட்டுங்கன்னு, மெயின் ரோடு என்ட்ரன்ஸில் அங்கே கட்டுங்க அப்படின்னா, அது தனியார் இடம் இருக்குது, எப்படி தலைவர்னாங்க. உடனே அந்த ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் ஃபோன் போட்டு, இந்த மாதிரி சபைக்கு வந்து சர்ச்சு இது கட்ட போகிறோம், ஆட்சி கட்ட போகிறோம், அதுக்கு வந்து உங்கள் இடத்த நீங்கள் வந்து 2 பக்கமாக ஒருத்தரோட இடம் தான், ஒரு 4 அடி கொடுத்து உதவுன்னு சொன்னோம். சரி கொடுத்துறோன்னு சொல்லிட்டார். நான் வந்துக்கிறது வந்து நம்ம பாதிரியாரில் ஜபம் பண்ணி தானே வந்திருப்பாரு. கேட்ட ஒரு மனசை மாற்றி நம்ம ஊரில் இன்றைக்கி விற்கிற விலைக்கு 4 அடினாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்கொயர் ஃபீட் வந்துடுது. கொடுத்துறேன்னு சொன்னார். நானும் கிறிஸ்மஸ் முன்னாடி கட்டிடுறேன்னு சொன்னார் ஐயா. நானும் இந்த பக்கம் போகும்போது எங்கே ஆட்சியை காணும்னு பார்த்துன்னு போகிறேன். அப்புறம் தான் இன்னொரு முறை வந்து சந்திக்கும் போது, இல்லையா உள்ளவே கட்டிட்டோம், உள்ளே நல்லா இருக்கு, உள்ளவே கட்டிட்டோன்னு. ஆனால் இது 25வது வருஷத்துக்கு இது சின்ன ஆட்சி, வர 50வது வருஷத்துக்கு நம்ம மெயின் ரோட்டில் இது பெரிய ஆட்சியை கட்டிட்டு பெரிய ஆட்சியை கட்டிட்டு போப்பாட்டவரே கூப்பிட்டு வந்துடலாம். இது கடவுளோட ஆசீர்வாதம் நடக்குமா இல்லையா? இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் இதே சாந்தியம் சமாதானத்தோடு நம்ம ஊரில் நம்ம நிலைக்கணும், வாழணும். அதுக்கு வந்து நீங்கள் வரும் காலங்களில் இதுவரையும் ஜபம் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி ரெட்டிப்பு ஜபமாக இனிமேல் பண்ணுறேங்க. ஊர் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தலைவராக தானே விரும்புவோம். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், பார்த்துங்க. அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மாலை வணக்கம் சொல்லிக்க நன்றி. நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு அவருடைய தொடர் ஒத்துழைப்பிற்கும் அவருடைய இனிமையான வார்த்தைகளுக்கும் மீண்டுமாக கருணை எழுப்பி நம்முடைய நெஞ்சாத நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். மீண்டுமாக நம்முடைய இந்த வெள்ளி விழா நினைவு அளவில் அற்புத குழந்தை சுருவத்தை உபயம் செய்த திருமண ரவிக்குமார் சலோமி குடும்பத்தாரை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய நெஞ்சமிருந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலே உபயம் செய்த திருமண சார்லஸ் திருமதி ராணி குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நெஞ்சில் நன்றிகளை தெரிவித்து வைக்கிறோம். குருக்களுக்கு உணவு உபயம் செய்த எம்.ஜே. ராஜா மற்றும் ஜெரால்ட் குடும்பத்தாருக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். அவர்களோடு சேர்ந்து இந்த நாளிலே பல்வேறு விதங்களில் தங்களுடைய தொடர் ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல படங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அனைத்து இறை மக்களுக்கும் உணவு தயார் நிலையில் இருக்கிறது. எனவே இறுதி பாடலுக்கு பிறகு அனைவரும் மகிழ்வோடு உணவு கொண்டு இல்லம் செல்ல அன்போடு அழைக்கின்றோம். அன்பாந்தரை நாளை நம்முடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்துடைய 2ஆம் நாள் நாளை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்ல உங்களை மீண்டுமாக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. எழுவோம் இறுதி பாடல்.
தீபமே எங்கள் குழந்தை இயேசுவே என் இதயம் நிறைந்த நன்றியாலுமே பாடுவோமே இதய தீபமே எங்கள் குழந்தை இயேசுவே என் இதயம் நிறைந்த நன்றியாலுமே பாடுவோமே இதய தீபமே அகிலம் வென்றவனே என் அன்பு வாழ்க்கை அவனில் சிறந்த ஆளை கொண்டவனே அன்பிற்காய் அவனில் வாழ்ந்து அகிலம் வென்றவனே என் அன்பு வாழ்க்கை அவனில் சிறந்த ஆளை கொண்டவனே சுகமாகவா என் சுமை நீக்கவா சுகமாகவா என் சுமை நீக்கவா சுமை தாங்கியே என் சுமை தாங்கியே இதய தீபமே எங்கள் குழந்தை இயேசுவே என் இதயம் நிறைந்த நன்றியாலுமே பாடுவோமே இதய தீபமே வழிதவறி வாழ்ந்த நாட்கள் உம்மருளிருந்து உமை மறந்த நாட்கள் என்றோ ஒளியிருந்து வழிதவறி வாழ்ந்த நாட்கள் உம்மருளிருந்து உமை மறந்த நாட்கள் என்றோ குழந்தை இயேசுவே என் துணை இருந்தானே குழந்தை இயேசுவே என் துணை இருந்தானே இருள் நீங்குமே திங்கள் ஒளியாகுமே இதய தீபமே எங்கள் குழந்தை இயேசுவே என் இதயம் நிறைந்த நன்றியாலுமே பாடுவோமே இதய தீபமே
கும்பாரத்தை எடுத்த 25 நபர்கள் வந்து குருபடம் கேட்டுக்கிறேன். கும்பாரத்தை எடுத்தவர்கள் 25 நபர்களும் சேர்ந்து குருபடம் எடுத்துக்கொள்ள மூட